ஃப்ரீ டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு ஆர்சிபி வின் பண்ணி குவாலிஃபை ஆகிட்டாங்க அண்ட் செமி ஃபைனல் அட்டன் பண்ண போறாங்க. ஆர்சிபி வின் பண்ணாங்கன்னு சொல்றதை விட எல்லிஸ் பெரி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ப்ரோ சொல்றீங்க, டீம் எஃபர்ட் தானே அப்படின்னு கேட்டா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். இவங்க ஏன் பிக் மேட்ச் பிளேயர், இவ்வளோ பெரிய பிளேயர், ஏன் இவ்வளோ சீனியர் பிளேயர் எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு யாராவது கேட்டுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ், சான்ஸே கிடையாது. ஸோ மேட்ச்ல எங்க ஜெயிச்சாங்க, ஸோ எப்போ வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் தோத்தாங்க, ஸோ இப்போ செமிஃபைனல் யாரு கூட நடக்க போகுது, என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அது மட்டும் இல்லாம மேட்ச் பார்த்துட்டு சும்மா வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் லைவா மேட்ச் பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ பாக்குறீங்க அப்படிங்கறதையும் லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ஆர்சிபி ரொம்ப ரொம்ப குரூசியலான ஒரு மேட்ச். ஸோ ஆர்சிபி டீம் பவர்ஃபுல்லான ஒரு டீம் தான். ஆனால் மும்பை இந்தியன்ஸ் இந்த சீசன் ஃபுல்லாக ஆர்சிபியோட கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதுலேயும் ஹர்மன் பிரீத் கர் போன மேட்ச் பொழந்த அடி இருக்கு, அது சரியான அடி இல்லை ஒரு இடி அப்படின்னு தான் சொன்னோம். செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டாங்க அன்பார்ச்சுனேட்லி. ஆனால் மற்றபடி செம்மையா ஃபினிஷ் பண்ணாங்கன்னு சொல்லி 190 அசால்ட்டா சேஸ் பண்ணாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய மும்பைனால இன்னைக்கு கொஞ்சம் தடவை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு மிக முக்கியமான எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு மேட்ச். மும்பை இந்தியன்ஸ் ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆயிட்டாங்க, அவங்க கன்ஃபார்ம் குவாலிஃபை தான், அவங்களும் டெல்லி கேபிட்டல்ஸோ. இருந்தாலும் மூணாவது போட்டிக்கான, அதாவது மூணாவது இடத்துக்கான போட்டியிலே இப்ப நடந்துச்சு. ஆர்சிபி தோத்திருந்தா மேபி யூபிக்கும் ஜிஜிக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு ஆர்சிபி ஜெயிச்சு 4 வெற்றிகளோட அந்த மூணாவது பிளேஸை சீல் பண்ணிட்டாங்க. சோ இப்ப செமிஃபைனல் எப்படி நடக்கும் அப்படின்னா, முதல் இடம் பிடிக்கக்கூடிய டீம் வந்துட்டு டைரக்ட் ஃபைனல் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா செமி ஆடுவாங்க. இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேவா? சோ அந்த வகையில ஆர்சிபியும் மும்பை இந்தியன்ஸும் தான் செமி ஆடுறதுக்கான சான்ஸ் 99.9% இருக்கு. அது ஏன் 99.9%, 1% விட்டுட்டீங்க, 100% சொல்லாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட். ஸோ அடுத்த மேட்ச் வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் ரொம்ப கேவலமா தோத்தாங்கன்னா, இப்போ அவங்களோட ரன் ரேட் எங்கேயோ இருக்கு, இருந்தாலும் ஒரு 100 ரன் வித்தியாசத்துல தோக்கிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா, எல்லாமே ஆல் அவுட் ஆகிறது, இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா, அவங்களோட ரன் ரேட் இறங்குச்சுன்னா மேபி மும்பை இந்தியன்ஸ் மேலே போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனால் அதை நடக்கிறதுக்கான சான்ஸ் நான் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஏகப்பட்ட கால்குலேஷன் போடணும். கிட்டத்தட்ட 130 ரன் 140 ரன் விதத்துல தோக்க மாட்டாங்க, ஏன்னா அடிக்கிறதே அவ்வளவுதான் இருக்கும். ஸோ எனிவே டெல்லி கேபிட்டல்ஸ் டைரக்ட் ஃபைனல் போனதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆர்சிபிக்கு தான் செமிஃபைனல், அதாவது இந்த குவாலிஃபயர் அப்படிங்கிறது நடக்க போது, எலிமினேட்டர் அப்படிங்கிறது நடக்க போதுங்கிறது மாற்றம் கிடையாது. ஸோ இன்னைக்கு மேட்ச்ல டார்கெட் ரொம்ப ரொம்ப கம்மி, வெறும் 113 ரன் 114 ரன்னோ தான் டார்கெட் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா எல்லிஸ் பெரி. சரியான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், 6 விக்கெட் அப்படிங்கிறதெல்லாம் T20ல எக்ஸ்ட்ரார்னரிங்க, சான்ஸே கிடையாது. அதுலயும் 4 போல்டு நச்சுன்னு போடுறாங்க. ஸோ இன்னைக்கு ட்ராக் அப்படிங்கிறது எல்லிஸ் பெரிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க டே அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இனிஷியல் விக்கெட் ஃபுல்லா தூக்கிட்டாங்க. ஸோ ஆரம்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு, ஆனா ஸ்டார்ட் பண்ணவே விடல. டக்குன்னு விக்கெட்ஸ் எல்லாம் தூக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோம். 6 விக்கெட் உண்மையாலுமே எக்ஸ்ட்ரானரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 113 ரன் அப்படிங்கும் போது ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ செகண்ட் பேட்டிங் வந்து ஆர்சிபிக்கு நல்லாவே தெரியும். ஸோ மேட்ச் வின் பண்றது குரூசியல் அப்படின்னா கூட ஒரு 5 ஓவர், ஒரு 30 பால் 40 பால் ஸ்பேர் இருக்கும்போது வின் பண்ணோம் அப்படின்னா ரன் ரேட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க. ஆக்சுவலா வின் பண்ணாலே போதுமே, இனி ரன் ரேட் பார்க்க தேவையில்லை, ஏன்னா 4 வெற்றியோட போயிருவோமே, பின்னாடி இருக்க எந்த டீமும் வரமாட்டாங்களே அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஸோ ரன் ரேட்ல ஃபோக்கஸ் பண்ணல. எங்களை பொறுத்த வரைக்கும் 15 ஓவர் ஆனாலும் பரவாயில்ல, இந்த சின்ன டார்கெட்டா இருந்தாலும் பரவாயில்ல, பொறுமையா ஆடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துல அவங்களுடைய நேச்சுரல் கேமை ஆடாம விட்டுட்டாங்க. ஸ்மித்தி மந்தானா அண்ட் ஓபனிங் இறங்கின பேட்ஸ்மேன் 2 பேருமே. ஸோ அதுல பார்க்கும்போது 2 பேருமே சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆயிட்டாங்க. இப்பவும் யாரு காப்பாத்துறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்எஸ் பெரி. பேட்டிங்ல 40 ரன் அடிச்சாங்க அண்ட் ரிச்சா கோஸ் வந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு 36 ரன் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஃபைனலா இந்த மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம். எல்எஸ் பெரி பேட்டிங்ல 40 ரன், பவுலிங் 6 விக்கெட். இது என்ன மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ், என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க, சான்ஸே எல்லாம் நல்லா பண்ணாங்க. உண்மையாலுமே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போ ஆர்சிபி குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ எலிமினேட்டரும் ஆட போறாங்க அப்படிங்கறது உண்மையான விஷயம். ஸோ ஃபைனல் மேபி டிசியோட தான் இருக்க போது. அது மும்பையா இல்ல ஆர்சிபியா அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்வி. ஆர்சிபி ஜெயிச்சாங்க அப்படின்னா மேசிவா இருக்கும், இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் பழி வாங்கறதுக்கு காத்திருப்பாங்க. இன்னைக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, அடுத்த தடவை மிஸ்ஸே ஆக விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்கலாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ ஓவராலா என்ன நினைக்கிறீங்க, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, எல்லிஸ் பெரிய பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்படியே சேனலோட நினைச்சிருங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.